வணக்கம் நேயர்களே. உலகம் பிறப்பதற்கு ஒரு நாழி முன் பிறந்து இந்த உலகத்தை படைத்த மாபெரும் சக்தியானவள்தான் அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரி ஒவ்வொரு கிராமத்திலும் கோயில் கொண்டு தன்னை நாடி வரும் அன்பவர்களுக்கு அருளை தந்து காத்து வருகிறாள். சில குடும்பங்களுக்கு இந்த அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாகவும் ஊருக்கு காவல் தெய்வமாகவும் திகழ்கிறாள். அண்டியவர்க்கெல்லாம் அருளமுதை வாரி வழங்குகின்ற அன்னையாக விளங்குகின்ற இந்த அங்காள பரமேஸ்வரியின் ஆலயம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மார்க்கெட் பகுதியில் மிக நீண்ட நெடுங்காலமாக அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. இந்த திருக்கோயிலானது புனரமைக்கப்பட்டு இம்மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிகவும் சீரும் சிறப்புமாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் இடம்பெற்ற காட்சிகளையும் அம்மனுக்கு நிகழ்த்தப்பட்ட அபிஷேக அலங்கார காட்சிகளையும் நாம் இன்றைய நெஞ்சை அள்ளும் திருத்தலங்கள் நிகழ்ச்சியில் கண்டு அங்காள பரமேஸ்வரியின் அருளை பெற்று மகிழ்வோமாக. அங்காள பரமேஸ்வரி இந்த பெயரை உச்சரித்தாலே நமது அங்கமெல்லாம் சிலிர்க்கும். கேட்ட வரம் கேட்டபடி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இந்த பூமி எங்கும் ஆலயம் கண்டு அடியவர்களுக்கு அனைத்து நலங்களையும் அருளக்கூடிய தாயாக விளங்கி வருகிறாள். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் கொண்டுள்ள திருத்தலங்களில் ஒன்றுதான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு என்று அழைக்கப்படும் திருவத்திபுரம் மார்க்கெட் சந்தை திடலில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயமாகும். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பரிவார தேவதைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன ரஜிதபந்தன மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேக பெருவிழாவையொட்டி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. அன்று காலை 6 மணிக்கு விசேஷ சந்தி, அவைரத யாகம், எஜமானர்களின் சங்கல்பம் முதலியவை நிகழ்த்தப்பட்டன. பின்பு யாத்ராதானம் நடத்தப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது. பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்களை சுமந்து வேத விற்பன்னர்கள் ஆலயத்தை வலம் வந்தனர். ஸ்ரீ அங்காள அம்மன் ஆலய நுழைவு கோபுரத்திற்கும்
கருவறை கோபுரத்திற்கும் புனித நீர் கலசங்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நுழைவு கோபுரத்திற்கும் கருவறை கோபுரத்திற்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி, ஓம் சக்தி என்றும் கோவிந்தா கோவிந்தா என்றும் பக்தி கோஷமிட்டு ஸ்ரீ அங்காளம்மன் திருவருளை பெற்று மகிழ்ந்தனர். கும்பாபிஷேக புனித நீர் கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டபோது அங்கு ஒரு உணர்ச்சி பிரவாகம் ஏற்பட்டது என்றே சொல்லலாம். ஒவ்வொரு பக்தர்களின் தலைமீதும் இந்த கும்பாபிஷேக புனித நீர் பட்டதும் அவர்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை எனலாம். தொடர்ந்து கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த பெருவிழாவில் செய்யாரை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்தும் செய்யாறு நகர பொதுமக்களும் மார்க்கெட் பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் அருளை பெற்றனர். எல்லாம் வல்ல கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி மேல் மலையனூரில் வீற்றிருந்து உலகமெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய அந்த அருள் சக்தியை செய்யாறு நகரம் மார்க்கெட்டில் அமைக்கப்பட்டு பழமையான கோயில் அங்காள பரமேஸ்வரி கோயில். அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் மாசி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக அம்பிகையினுடைய அருளினாலே நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தின் வைபவம் 5 நாட்கள் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. சிவ ஆகம விதிப்படி இந்த மகா கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்காக ஒரு யாகமும், முருகப்பெருமானுக்காக ஒரு யாகமும், கோபுரத்திற்காக ஒரு யாகமும்,
மற்றும் பரிவார மூர்த்தங்களுக்காக ஒரு யாகமாக மொத்தம் 5 யாகசாலைகள் அமைக்கப்பெற்று சுமார் 25 சிவாச்சாரியர்களை கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. 4வது கால மகாபூர்ணாவுதியும் பட்டு வஸ்திர சமர்ப்பணமும் சௌபாக்கிய திவ்ய சமர்ப்பணம் செய்யப்பட்டு யாகாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையானது ஆலய பிரதட்சணமாக சென்று சரியாக கோபுரத்திற்கு 9 மணி 40 நிமிடங்கள் அளவிலே கோபுரத்திற்கும் அதனைத் தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்பிகைக்கும் விநாயக பெருமான், முருகப்பெருமான் மற்றும் நாகதேவதை உற்சவ அங்காள பரமேஸ்வரி அம்பிகைக்கு மகாபிஷேகம் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையிலே நடந்தேறியது. இந்த ஆலயமானது செய்யாறு மார்க்கெட் சந்தை திடலில் பல 100 ஆண்டுகளாக அமைந்து விளங்குகிறது. ஆலய நுழைவு மண்டபத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பெரிய நாயகியாக மல்லாந்து படுத்தபடி கோலம் கொண்டுள்ள நிலையைக் கண்டு பரவசம் அடைகிறோம். இந்த உலகத்தை படைத்த அந்த ஆதிபராசக்தியானவள் வானை பார்த்து படுத்திருப்பது நம்மை காக்க வந்த பேறு அல்லவா? அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மல்லாந்து பார்த்த நிலையில் இருக்கின்ற கோலத்தை நாமும் பார்த்து அவளின் அருளை வேண்டி பணிகிறோம். அப்பொழுது நம் மெய் சிலிர்ப்பதை உணர்கிறோம். அன்னையே, அங்காள பரமேஸ்வரியே, பெரிய நாயகியாக கோலம் கொண்டுள்ள எங்கள் தாயே, எங்கள் குலதெய்வமே, எந்த குறையும் இல்லாமல் என்றும் எங்களுக்கு துணையிருந்து நீ காத்திட வேண்டுமம்மா என்று ஒவ்வொரு பக்தரும் அன்னையிடம் வேண்டிக் கொள்வதை நாம் நேரில் காண முடிந்தது. தொடர்ந்து ஆலயத்தை வலம் வருகிறோம். கருவறை மண்டபத்தைச் சுற்றிலும் ஸ்ரீ தாட்சாயணி, ஸ்ரீ மாகேஸ்வரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ பிராமணி, ஸ்ரீ துர்க்கை என பல பரிவார தேவதைகளை காணும் பேறு பெறுகிறோம். கருவறையின் வடமேற்கு மூலையில் 5 தலை நாகம் கொண்டு நாகராஜன் காட்சி தருகிறார். அருகில் உற்சவர் கண்ணாடி அறை அமைக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி அறையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் உற்சவர் சிலையையும் அதன் கீழே சந்தான கணபதியை கோலத்தையும் காண்கிறோம். அருகில் ஸ்ரீ அன்னபூரணியின் அவதார கோலம் தனி சன்னதியாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை சுற்றிலும் மண்டப சுவற்றின் மேற்புறம் ஸ்ரீ விநாயகப் பெருமானின் பல்வேறு வடிவங்கள் இங்கு சிலைகளாக வைக்கப்பட்டுள்ளன. தெற்கு நோக்கிய நிலையில் ஸ்ரீ பாவாடை ராயன் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன ரஜிதபந்தன கும்பாபிஷேக பெருவிழாவையொட்டி அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன.
அங்காள பரமேஸ்வரியின் ஆலயம் சேயாற்றங்கரையில் வலது பக்கமாக அமைந்துள்ளது. மேல்மலையனூருக்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்தில் சிறப்பான விழாக்கள் நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து இந்த ஆலயம் 200 ஆண்டுகளாக உள்ளது. ஆலயத்தில் 2004ஆம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகம் சிறிய அளவில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு சிறப்பான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம், அலங்காரம், உபசாரங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. மாதந்தோறும் அமாவாசையானது சிறப்பாக நடைபெற்று இரவு 7 மணி அளவில் அம்பாளுக்கு ஊஞ்சல் விழாவும் 8 மணி அளவில் 2000 பேருக்கு அன்னதானமும் நடைபெற்று வருகிறது. சிவராத்திரியானது இங்கே கொடியேற்றப்பட்டு மறுநாள் மசான கொள்ளையானதிலிருந்து 9 நாட்கள் சிறப்பான விழாக்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் அம்பாள் திருவதி விழாவானது நடைபெற்று வருகிறது. 10வது நாள் தீமதி திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் கொடுத்து குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் அனைத்தும் இங்கே சிறப்பாக நடைபெற்று வந்தது. அம்பாள் அருள்பார்த்து வருகிறாள். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியிடம் வேண்டிக் கொண்ட பக்தர்கள் பொங்கல் படையலிட்டும் மாங்கல்ய காணிக்கை செலுத்தியும் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி அன்னையை வழிபட்டுச் சென்றனர். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாபு. இந்த அறக்கட்டளை குழு தலைவராக இருக்கிறேன். இந்த ஆலயமானது 200 வருடத்துக்கு முன்னே ஏற்படுத்தி உள்ளது. 2004 கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ 2017 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இந்த கோயிலின் சிறப்பு வந்து குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமணமாகும் திருமணம் பாக்கியம் உண்டாகும். இது அம்மனின் சக்தி வாய்ந்த அம்மன். இது இந்த கும்பாபிஷேகத்தை ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி 4 திருக்கரங்களைக் கொண்டு நாடி வரும் பக்தர்களுக்கு அருளை பொழிந்து வருகிறாள். தங்கக் கவசத்தில் அன்னையின் அழகை நாம் காணும்போது பரவசம் அடைகிறோம். பின்புறம் அங்காள பரமேஸ்வரியின் வண்ணம் தீட்டப்பட்ட பெரிய சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மலர் மாலை அலங்காரத்தில் தீபத்தின் ஒளியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் கோலம் நம் வாழ்க்கைக்கு அருள் கூட்டும் என்றால் அது நம் பேராகும். இந்த கும்பாபிஷேக பெருவிழாவுக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் அறக்கட்டளையும் கோயில் நிர்வாகம், காமராஜ் நகர் மற்றும் செய்யார் மார்க்கெட் பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர் அணியினரும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தீவினைகளை அகற்றி நல்வினைகளை கூட்டும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை மனதில் நினைந்து தினமும் வழிபட்டு வந்தால் நலம் கூடும். அவளது ஆலயம் சென்று அருளொளி வீசும் திருமுகம் கண்டு நாம் வழிபட்டு வந்தால் அருள் நலத்தோடு பொருள் வளமும் சேரும் என்பது கண்கூடாக கண்ட உண்மையாகும்.